இங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அப்பார்ட்மெண்ட் கிடைக்குமா ஓனர் விட்டுன்னு சொன்னா, ஓனர் வந்து இந்த மாரி 3ஆம் மாடி தவிர்த்து 4ஆம் மாடிக்கு போயிறேன்னு சொல்லிடுறாரு. சாவி வந்து மாத்தி குடுத்துறாங்க அங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஹீரோவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இங்க ஒரு சென்னைக்கு வா அப்படின்னு வந்து காதுலயே சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்தெல்லாம் நெனச்சு பார்க்குறாரு அப்ப. அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு வந்து சாவி குடுங்கன்னு சொன்னா, அந்த 4ஆம் மாடி சாவி எடுத்து குடுத்துறாங்க. அப்புறம் போய் ஹீரோ நீக்கி பார்க்குறாரு. நீக்கி பார்க்கும்போது அந்த ரூமெல்லாம் குப்பையா இருக்கு. அப்புறம் அங்க ஒரு பொண்ணு வந்து இருக்கு. பொண்ணு 3ஆம் மாடியில. அதுக்கப்புறம் அந்த ரூம்லாம் குப்பையா இருக்கு. கிளீன் பண்ணி சொல்லிட்டு போயிறாரு வாட்ச்மேன்ட்ட. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்குறாங்க. அவர் வந்து எதுவுமே கண்டுக்காம போயிறாரு. ரொம்ப இது பண்றேன்னு சொல்லி. அப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க காதலி. அப்புறம் மேலேருந்து ஏதோ குப்பையில வந்து எக்ஸ்பைரி டேட் ஆன இத சாப்பிட்டுருக்கான்னு சொல்லி அவர் கண்டுக்காம போயிருவாரு. அப்புறம் வந்து கேட்குறாரு நல்லா இருக்கே வெல்கம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4ஆம் மாடியில ஏதோ இதா இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரு இது அதுக்கப்புறம் இந்த பொண்ண வந்து ஒருத்தர் வந்து லவ்வர் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முத்தம் குடுத்துறாரு. முத்தம் குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாக் ஆயிருவாங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து அவரும் ஓடி போயிறாரு. அதுக்கப்புறம் காதலி பத்தி எங்கெங்கேயும் விசாரிப்பு எங்கேயுமே தெரியாதுன்னு சொல்லிருவாங்க எல்லாருமே. அப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது டப்புனு வந்து தூக்குல தொங்குன மாரி கனவு வந்து எந்திரிச்சு டப்புனு பயந்துருவா. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் கால்ல வந்து காதலியும் பேசும்போது ராமகிருஷ்ணன் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்புறம் இவங்க பேசுறக்குள்ளேயே வந்து டப்புனு வந்து அந்த ஃபோன் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு அப்புறம் பைத்தியக்காரர் ஏதோ புலம்பிட்டு இருப்பான் ஒருத்தர பத்தி. அப்புறம் அந்த ராமகிருஷ்ணா ஒருத்தர் வந்திருப்பாரு. வந்துட்டு டப்புனு யாரோ கொலை பண்ணிட்டு போயிருவாங்க. அதையும் போய் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ரத்த வெள்ளத்துல வந்து கடந்துட்டு இருப்பாரு. காதலியோட ஃபோட்டோ வந்து இங்க கடக்கு சிதறி அதுக்கப்புறம் அந்த வில்லன் ஃபோன் பண்ணி அடியெடுத்து கோல்டு இருந்தாலும் கொன்னுட்டேன்னு சொல்லிருவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து போய் எனக்கே முத்தம் குடுத்தீங்க அப்படின்னு ஹீரோட்ட கேட்டா ஹீரோ எதுவும் பேசாம சைலண்டா இருந்துருவான். இப்போ ஹீரோ ஃப்ரெண்டு போய் அந்த டிக்கில சரகட்டுன்னு பேய பார்த்து வந்து பயந்துருவாரு. அப்புறம் ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சாரி கேட்டு சொல்லிருவாரு. அப்புறம் வந்து அந்த மனைவி கூட இருந்தாலும் நினைச்சு பார்த்து வந்து ஃபீல் பண்ணிட்டு டப்புனு அந்த பொண்ணு வந்து உங்களோட பேஸ்பேக்ல என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு.